Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. மல்லி 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 மல்லி. ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து அம்மாவா கொஞ்ச நாள் நடிக்க வச்சு வெண்பாக்கு அம்மானாலே வெறுப்பு வர வச்சிடலான்னு பார்த்தா கதை வேற மாதிரி போகுதே. தாலி எங்க மெட்டி எங்கன்னு புதுசு புதுசா பூதம் கிளம்புது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. எல்லாம் உடனுக்குடனே பேசிடணும். இதெல்லாம் விடவே கூடாது. நான் பேசுறேன், வா 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 வா. இவங்களா? ஆஹா, இவங்க வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா புதுசா ஏதோ வில்லங்க பண்ண போறாங்க போல இருக்கு. வாங்க 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 வாங்க. எப்ப வந்தீங்க மேடம்? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன தம்பி நடக்குது? உங்களை நம்பி என் தங்கச்சி பொண்ணை விட்டா இப்படியா நீங்க பண்ணுவீங்க? பெரியம்மா விடுங்க. யூ ஷட் அப், யூ ஷட் அப். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இரு. எனக்கு இதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லியே ஆகணும். அக்ரிமெண்ட்ல இவர் தானே கையெழுத்து போட்டாரு. என்ன மேடம், ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன தம்பி, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. வந்த உடனே ஆரத்தை சுத்துனீங்களா இல்லையா? ஆமா, அது வெண்பா ஆசைப்பட்டான்னு நெல்ல தட்டி விட்டு படி தாண்ட சொன்னீங்களாமே. அது வந்து எங்க சித்தி சித்தி தாண்ட சொன்னீங்களா இல்லையா? ஆமாங்க மேடம், ஆமா. குத்துவிளக்கு ஏத்த சொன்னீங்களா? ஆமா. குழந்தைய பாத்துக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு இருக்கா? அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் இருக்கா? நீங்க படிச்சவர் தானே? ஐயோ, இப்படி எல்லாம் நான் கேட்கல தம்பி. இவதான் கேக்குறா. நான் என்ன சொன்னேன்னா, எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னீங்களாமே. அது அது என்னோட சித்தி அக்கா அந்த சர்டிபிகேட் எல்லாம் பேசி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேட் தம்பி. விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணால பண்ணிடுவீங்க போல இருக்கு. இல்ல 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 பெரியம்மா யூ ஷட் அப். இவ்வளவு பண்ணவங்க பால் சம்பு அப்படியே கையில கொடுத்து விட்டாங்களா? இல்ல மேடம், அப்படிலாம் நடக்காது. இங்க பாருங்க தம்பி, உங்களையும் அந்த வித்யா அம்மாவையும் நம்பித்தான் ஏன் தங்கச்சி பொண்ண உங்க கூட அனுப்புனேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனிமே உங்களை நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. ஐயோ சாரி மேடம், இனிமே எதுவும் இப்படி நடக்காது. அத நான் பாத்து. நோ 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 நோ, இதெல்லாம் சரிப்படாது. நான் ஒரு வாரம் இங்க இருந்து. என்னது ஒரு வாரமா? யா, நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு வாரம் நான் இங்கேயே இருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன். ஆமா, இத பாருங்க, நீங்க நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது தம்பி. ஆமா, எங்க அந்த வித்யா அம்மா? வேர் இஸ் ஷீ? யூ ஃபாலோ மீ மல்லி, யூ கம் கம். மேடம், வித்யாமா இங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் சித்தி, இன்னொரு பக்கம் இவங்களா? எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே. அம்மா, அந்த மல்லி சிரிக்கி அவ ஜாலியா இருந்துகிட்டு நம்மளை இந்த நிலைமைக்கு இழுத்து விட்டுட்டு போயிட்டாளே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலைய ஆட்டிட்டு மொத்தமா காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தப்பி ஓடனா எவன் விடுவான்? கொண்டாந்து இங்க வந்து அடைச்சு விட்டானுங்களே. கேடு கெட்டவ நம்மளை இங்க மாட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டா. நாம வந்து இங்க சீரழிகிறோம். இந்த ஆளை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நானும் என் பிள்ளையும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம். அந்த மல்லி நல்லாவே இருக்க கூடாது, நாசமா போக. என்ன நடக்குது இங்க? பொழுதனைக்கு நிம்மதி நின்னு பேச்சு மட்டும் தான் நடக்குது இல்ல? இல்லங்கய்யா, வெயில் தாங்க முடியல. ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய்வோம். நீ அப்படி போய் மரத்தடியில உட்காந்துக்கோ. நான் ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு அப்படியே இறங்கி எல்லா வேலையும் பாத்துறேனே. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஏய் பாபு, வாடா. என்னடா வேலை ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே? இல்ல ஐயா, காலையில இருந்து எல்லா வேலையும் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. செடியெல்லாம் நட்டு வைக்க குழி தோண்டிட்டு இருந்தோம். ஆமா, உன் தங்கச்சிய பத்தி ஏதாச்சும் தகவல் வந்ததா? காசை துண்டா வச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஐஸ்வர்யா ராயே எப்ப வராங்க? இல்லங்க ஐயா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவளை எப்படியாவது பணத்தை செட்டில் பண்ண சொல்லு. இன்னும் 2 மாசம் தான் டைம்.
அப்பவும் வரல, பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, டாக்குமெண்ட் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். உன்னை கொண்டு போய் லாக்அப்ல வச்சா அப்ப அவ தானா வருவாள? மல்லி நிச்சயமா வந்துருவா ஐயா. ஓ, அது வரைக்கும் நானும் நாகும் இங்கே வேலை பார்க்குறோம். என் பையன், தம்பி, தங்கச்சி எல்லாம் பாவம். அவங்கள மட்டும் படிக்க அனுமதிங்க. அடேங்க அப்பா, உங்களுக்கெல்லாம் என்னடா எதிர்காலம்? எல்லாம் படிச்சுட்டு கரெக்டர் ஆக போதுங்க. என் தோட்டத்துக்கு தானடா வேலைக்கு வரணும். சரி சரி, அதெல்லாம் விடு. 20 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? மயிலு நல்லா படிப்பா. எல்லா பாடத்துலயும் 90க்கு மேல மார்க் வாங்குவா. 90க்கு மேலையா? மத்த மார்க் அப்ப போச்சா? ஐயோ, இங்க பாரு, மூளைய மடிச்சு முதுகுல வச்சுட்டு கப்பு சிப்புன்னு வேலைய பார்க்கணும். மேல ஒரு தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த ஆள் இல்லைன்னு யம தர்மராஜா சொல்லியிருக்காராம். போறியா? எப்படி வசதி? டேய், வேலைலாம் ஒழுங்கா போதா பாருங்கடா. சரிங்க. யோ நில்லியா, நீ எல்லாம் முதல்ல ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் மீச ஒரு கேடு. இங்க அடிமை மாதிரி உன் தங்கச்சியால கிடக்குறோம். ஏன் புள்ள என்னையா தப்பு பண்ணுச்சு? ஒத்த புள்ளைய காப்பாத்த பக்கு இல்லைன்னா தூக்குல போய் தொங்கு. இங்க பாரு, அந்த ஆள் சொல்லிட்டு போன மாதிரி அந்த மல்லியை இன்னும் 2-3 நாளுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு போ சொல்லு. இல்ல எங்கேயாவது போய் செத்துரு. சாவறதுக்கு தான் 1000 வழி இருக்குல்ல, அப்படியே செத்து ஒழிஞ்சிரு. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுதியா? ஆனா மான ரோஷம் உள்ளவனா இருந்திருந்தா இந்நேரம் உசிர விட்டுருப்பா. ஆனா உனக்கு தான் எதுவுமே கிடையாது. சீ. அந்த மல்லியை இன்னும் 2-3 நாளுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு போ சொல்லு. இல்ல எங்கேயாவது போய் செத்துரு. அண்ணே, அண்ணே நல்லா இருக்கியா? யாருமே இல்லைங்கிறா. திடீர்னு பெரியம்மான்னு ஒரு அம்மா வராங்க. இப்ப என்னடானா என்ன அண்ணான்னு ஒன்னாங்கிறாளே. மல்லி, நீ நீ- நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அ, 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 எங்க காணோம்? இல்ல வெள்ளை காக்கா. அண்ணே, ஏன் இப்படி திக்குற? வாழ்க்கை நம்மள ஏற்கனவே திக்கெத்து போய் தான் நிக்க வச்சிருக்கு. முதல்ல நீ எதை பத்தி கவலைப்படாத. நீ எப்படி இருக்க? அண்ணி, தம்பி, தங்கச்சி, சீனு எல்லாம் எப்படி இருக்காங்க? மல்லி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? சொல்லுண்ணே. எனக்கு அப்புறம் நீ தான் தங்கச்சி, தம்பி, சீனு எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா? அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் மோசமாக தான் நடந்திருக்கா. நான் இல்லைன்னு சொல்லலை. அது சீனு பாவமா. நாகு 1000 தான் இருந்தாலும் சீனுக்கு அம்மாவை போயிட்டா. அவளையும் நல்லா பார்த்துக்குமா. சாக போறியா? கடைசியா என்கிட்ட பேசிட்டு சாகணும்னு நினைச்சேன், அதானே? தாராளமா சாகு. எப்படி சாக போற?
தூக்கெல்லாம் மாட்டிக்காத, வலிக்கும். கை நரம்ப கிழிச்சுக்காத. அந்த தெரு நல்ல பிளேட் எல்லாம் வச்சிருக்க மாட்டான். சரியா கிழிச்சு தொலைச்சுக்காம பாதி உயிர் போகாம கஷ்டப்படுவ. சாவறது கோழத்தனமான முடிவெல்லாம் இல்ல, அதுக்கு செம்ம தைரியம் வேணும். அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, அப்ப வாழ்ந்து தொலை. போய் சீனு மயிலு மணியோட முகத்தெல்லாம் பாரு. 10 செகண்ட் பாரு, உன் புத்தி சொல்லும் நல்லா வாழ்ந்து பாருன்னு. மல்லி, என்ன மன்னிச்சிருமா. நீ சொன்ன வார்த்தை ஒரு நிமிஷத்துல என் மனசையே மாத்திருச்சுமா. என்னமோ யோசிச்சு அண்ணன் உன் மனசையும் கஷ்டப்படுத்திட்டமா. போன கஷ்டப்படுறது கூட சிரிச்சுக்கிட்டே நீ சொல்லு. இப்ப எதுக்கு நீ சாகணும்னு நினைக்கிற? அப்படி நீ நினைச்சனா உனக்கு நான் பணம் கொண்டு வந்து தருவேன்ற நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் மேல நம்பிக்கை இல்லாமையா? சாப்பிட்டியா? இல்லம்மா. போன போய் சாப்பிடு முதல்ல. நான் சீக்கிரமா பணம் கொண்டு வந்துடுறேன். அதுக்காக தான் நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கேன். பணம் என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாங்க. எனக்கு நீ முக்கியம். நான் இருக்கிறப்போ உன்னை கைவிட்டுற மாட்டேன். அப்படி நான் பண்ணலன்னா இந்த மல்லி உயிரோட இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு. என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீ தைரியமா இருக்கணும். நீ தான் மத்தவங்களெல்லாம் ஆறுதல் படுத்தணும், சரியா? சரிம்மா. உனக்கு இப்ப வரைக்கும் இந்த சூழ்நிலை வந்ததே இல்ல. இப்ப கேக்குறேன், இனிமே நீ சாகணும்னு நினைக்கவே கூடாது. சத்தியமா? சத்தியமா சாகணும்னு நினைக்க மாட்டேமா. ஏமா இப்படி ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல வெண்பா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ போ, எனக்கு பசிக்கல. ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா ஃபர்ஸ்ட் என்னோட அம்மாவா என் கூட இப்பதானே சாப்பிட போறீங்க. வாங்க வாங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்களா? அம்மா உங்களை தான் கேக்குறேன், உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. அப்ப வாங்க சாப்பாடு வெயிட்டிங். ஸ்வீட் பார் நல்லா இருக்குல்ல? செம்ம விருந்து இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு. வாங்க வாங்க அத்தை, வாங்க, வாங்க அத்தை, வாங்க, உட்காருங்க அத்தை. நாங்க உட்காருங்க, இங்கே உட்காந்துக்கிறோம் அத்தை. அம்மா வாங்க. வாமா மல்லி. விஜய் வா. அதோ வரமா. வா, எல்லாரும் வந்தாச்சு. மல்லியோட பெரியம்மாவை கூட்டிட்டு வா. வாப்பா இதோ விஜய். வந்துட்டோமா. வாங்கம்மா அன்னபூர்ணி அம்மா. வாங்கம்மா உட்காருங்க. உட்காருங்க. வித்யா மேடம், இவங்க எல்லாம் சாப்பிடட்டுமே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கீங்க, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நீங்க முதல்ல உட்காருங்க. மாப்பிள்ளை பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல இல்ல, விஜய் உட்காருப்பா. ஓகேப்பா. மல்லி நீயும் உட்காருமா. உட்காரு. பாட்டி, பாட்டி. என்னாச்சு? என்ன ஆச்சா? நல்லா கேக்குற. இவ கூட உட்காந்து நாங்க சாப்பிடணுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசுறனா? இப்படி நல்லா வெண்ணெய தேன்ல குழைச்சு நடு நாக்கல வைக்கிற மாதிரி பேசுறியே. இவ்வளோ நேரம் விஜய் என்ன கேவலப்படுத்தினானே, நீ ஏதாவது கேட்டியா? இப்ப கேக்குற? மல்லி, நீ உட்கார். உன்னை உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. ஐயோ, பாத்தியா பாத்தியா, இம்பிட்டு சொல்றேன் உட்கார வைக்கிறானாமா. இவ குடும்பம் என்ன, எங்க குடும்பம் என்ன, கௌரவம் என்ன? நீ என்னடானா இவ கூட எல்லாம் சரிக்கு சமமா உக்காந்து சாப்பிடணுங்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் நாங்க தரம் தாழ்ந்து போகல. ஐயா மாப்பிள்ள சாமி, அத்தை, சொல்லுங்க அத்தை. தனியா சொல்லணுமோ? இல்ல அத்தை. சாப்பிடுற விஷயத்துல ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. இவ கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். அப்படி சேர்ந்துதான் சாப்பிடணும்னா அப்படி ஒரு மானங்கெட்ட சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் தர்மம் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். வெயிட் 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 வெயிட், இங்க 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 எங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
காஞ்சு விழுந்துச்சான் தாழம்பூவு, கேவலப்படுத்துச்சான் வேப்பம்பூவுங்கிற மாதிரிலாம் கசப்பா பேசுறீங்க. சரி, ஏதோ பெரியவங்க கோவத்துல பேசுறீங்கன்னு கொஞ்சம் விட்டா நீங்க பாட்டுக்கு நீளமா பேசிக்கிட்டே போறீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்க குடும்பம் ஒண்ணும் சாதாரண குடும்பம் இல்லைங்க. எங்க பேரை சொன்னா ஊரே அப்படி எந்திரிச்சு நிக்கும். ஏன் உங்க ஊர்ல உட்கார திண்டு நான் களி இதெல்லாம் இல்லையோ? ஹலோ, இந்த நக்கல் விக்கலெல்லாம் பேசுறது வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே வகுந்துருவேன். வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க, இல்லாட்டி நானும் பேச வேண்டி இருக்கும். அது என்னன்னு பாக்குறீங்களா? give respect and take respect. என்னது? இங்கிலீஷ் தெரியாது போல இருக்குது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஓ சித்தி, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கங்க. உங்களுக்கு அவங்க கூட சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க தாராளமா இங்க இருந்து போங்க. நீங்க சாப்பிடல, நீங்க யாருமே அழல, புரியுதா? ஆனா அதை விட்டுட்டு இங்க கௌரவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க அவங்க கிட்ட. விஜய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க நம்ம சித்திடா. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணிருந்தா அவங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க கேளுங்க சித்தி. எப்படி எப்படி மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்கணும்? ஊரு பேரு தெரியாத 4 சாதி சனம் இல்லாத இந்த கும்பல் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி மானம் கெட்டுதான் இந்த வீட்ல கை நினைக்கணும்னா அப்படி ஒரு சாப்பாடு ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். அடாடாடாடாடா, ஆளுக்கு ஆள் கோவப்பட்டுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் பொறுமையா தான் விட்டு கொடுத்து போகல. யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம். வந்தவங்க முதல்ல சாப்பிடட்டும், வீட்டுக்காரங்க அப்புறம் சாப்பிடுவோம். சரிதானே? இவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து எங்களால சாப்பிட முடியாது. போடி. வாங்க. நீங்க உட்காருங்க. மட்டும் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்லங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன? ஒன்றும் இல்லை அத்தை. தேங்க்ஸ். எதுக்கு? எங்களுக்காக பேசினதுக்கு. வந்ததுல இருந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். அவங்க பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னப்பா நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? நானும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், அதுக்கு நீங்க தான் மன்னிக்கணும். அது பரவாயில்ல. இருக்கிற எல்லாத்தையும் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவாங்க போல இருக்கே. மிச்சம் மீதி ஏதாவது இருக்குமா? மல்லி, சாப்பாடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு மேடம். என்ன தாத்தா? மல்லி பொரியல், மல்லிக்கு பொரியல், மல்லிக்கு அப்பளம். மல்லிக்கு அப்பளம் போட சொன்னேன். இந்த சாப்பிடு. வெண்பா, அம்மா, சொல்லு வெண்பா. எனக்கு சாப்பாடு நீங்க ஊட்டி விடுங்க. ஏன் வெண்பா, நான் வேணா ஊட்டி விடுவா? இல்ல, எனக்கு அம்மா தான் ஊட்டணும். செல்லகுட்டி, நான் விட்டுட்டுமா? டாடா நோ, அம்மா தான் ஊட்டணும். சரி சரி, வெண்பா குட்டிக்கு நானே ஊட்டி விடுறேன். அம்மா, டாடாவுக்கு என்ன என்ன சொன்ன? டாடாவுக்கு ஊட்டுங்கம்மா. நீங்க, நான், டாடா எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே?
என் ஃப்ரெண்டு யாழ்னி இருக்கால, அவளோட மம்மி டாடி மொட்டை மாடியில உட்காந்து மாத்தி மாத்தி ஊத்திப்பாங்களாம். வெண்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் என்ன என்ன விளையாடுறீங்களா? அம்மா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்க. அன்னைக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் மேரேஜுக்கு போனப்ப அந்த புது ஆண்டி அங்கிளுக்கு ஊட்டினாங்கல்ல, இப்ப மொத்தம் எல்லாரும் கிளாப் பண்ணி போட்டோலாம் எடுத்தீங்க. அம்மா ஊட்டுங்கம்மா ப்ளீஸ்மா, எனக்காக. ப்ளீஸ்மா